அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய சித்திரை மாத அமாவாசை முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்குரிய அற்புதமான அமாவாசை. பித்ருதோஷ நிவர்த்தி செய்யறதுக்குரிய உகந்த ஒரு நல்ல நாளில் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், அந்த அமாவாசை எப்போ வருது அப்படின்றத பற்றியும், இதில் நம்ம என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். கூடவே அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்களை சிம்மராசினிகள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 ஏப்ரல் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமாவாசையானது வந்திருக்குங்க. ஸோ ஒரு சில பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி மாலையிலே அமாவாசை இருக்கும். ஸோ இந்த அமாவாசை நாளில் 6 கடல் போன்ற புனித நீர்நிலைகளை நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எள்ளு தானம் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் புத்தாண்டு தொடங்கக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இல்லையா, கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள், பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம், சூரிய வழிபாடு, இது எல்லாமே உங்களை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகும். ஸோ பித்ருதோஷம் எனக்கு இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஜாதகம் கொண்டு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சொல்லிவிடுவாங்க பித்ருதோஷம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அதே போல் காலசர்ப தோஷம் இருக்கக்கூடியவங்க, ஸோ நீங்கள் 2 பேருமே இந்த அமாவாசையில் அரச மரத்தை வணங்கி ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையை தான் சத்துவாய் அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் தான் சத்து மாவு தானம் செய்வாங்க. சத்து மாவு தானம் செய்கிறது உடலுக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும், அதே மாதிரி நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். தர்ப்பணம் எப்போ செய்யலாம் அப்படின்னா, அமாவாசை திதி தொடங்கக்கூடிய நேரம், தர்ப்பணம் செய்ய வேண்டிய நேரம், இதெல்லாமே உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடியவங்களை எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் செய்துக்கோங்க. ஏன்னா அமாவாசை 16ஆம் தேதி அன்றைக்கி சாயந்தரம் ஆரம்பிக்குது. 7 மணிக்கு மேலே தான் அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டைமில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டாம். அடுத்த நாள் காலையில் எழுந்து 10:30க்கு மேலே தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு காலம் ஆரம்பிக்கும். அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துடுங்க. எப்போதுமே தர்ப்பணம் 12 மணிக்குள்ளே கொடுத்துடணும், அதுதான் நல்லது. ஸோ வெள்ளிக்கிழமைங்கிறதுனால 10:30 மணிக்கு மேலே ராகு காலம் ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே கொடுத்துருங்க, சிறப்பு. எப்போ சூரிய உதயத்தின் பொழுது அத்திதி அமாவாசை இருக்கும் அந்த டைமில் தான் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். ஸோ அது மாதிரி எப்போ கொடுக்கணும் அப்படின்றத கரெக்டாக பார்த்துட்டு செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி, உங்களுக்கும் சரி, உங்களுடைய ஆசையை எளிமையாக பெற்றுக் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் அந்த அமாவாசையில் இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான ஒன்று அப்படின்னே சொல்லணும். ஒவ்வொரு மாதமும் தான் அமாவாசை வரும், ஆனால் ஒவ்வொரு மாதமுமே சிறப்பானது தாங்க. இந்த அமாவாசை வேணாம், இது நல்லது கிடையாது அப்படின்னு ஒதுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லா நாளும் நல்ல நாள் தான். இந்த நாளில் பித்ருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் நம்ம தர்ப்பணம் செஞ்சே ஆகணும், இல்லைனா திதி கொடுக்கணும். சித்திரை மாதம் பராப வருடத்தினுடைய முதல் அமாவாசை இல்லையா, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அமாவாசை திதியை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சூரியன் உச்சமடையக்கூடிய அமாவாசை நாள் தான் கண்டிப்பாக அது அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம் அமாவாசை உங்களுக்கு 16ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலமே ஆரம்பிக்குது. சாயந்தரம் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் 17ஆம் தேதி அன்றைக்கி 5:47 வரைக்கும் அமாவாசை இருக்குது. ஸோ இந்த சித்திரை மாத அமாவாசை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் உகந்ததாக இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி திதி கொடுங்க. வெள்ளிக்கிழமை மாலை வரைக்குமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக வழிபாடு செய்துக்கோங்க. சித்திரை மாத அமாவாசையில் திதி கொடுக்க ஒரு நல்ல நேரம் அப்படின்றது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ராகு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் இந்த அமாவாசை நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ஏழைகளுக்கு தானம் கொடுக்கலாம். தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய விருப்பம். தானியம் கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணால் தானம் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த நாளில் உங்கள் விருப்பப்படி மட்டும்தான் நீங்கள் தானம் கொடுக்க போகிறீங்க, சந்தோஷமாக கொடுக்க போகிறீங்க இயலாதவர்களுக்கு. அதே மாதிரி அன்றைய தினத்தில் உங்களுடைய வீடு தேடி எந்த வறியவர்கள் வந்தாலும் சரி, அவங்களுக்கு இல்லைன்னு மட்டும் சொல்ல வேண்டாம். ஸோ கொஞ்சமாக சாப்பாடாவது அவங்களுக்கு போட்டு அனுப்புங்க. எதையுமே இல்லை அப்படின்னு கூறி அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தி அனுப்பக்கூடாது. அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. அதே போல் அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆன்ம சாந்தி அடையிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன செய்யலான்னா, அன்றைய தினத்தில் நீங்கள் பசுமாடுகளுக்கு தீவனம் கொடுங்க உங்களுடைய கையால். இல்லைனா மீன் குளம்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே போய் அந்த மீன்களுக்கு மாவு உருண்டைகளை உங்கள் கையால் போடுங்க. ஸோ ஒரு சில இடங்களில் நம்ம போகிறோம், குளங்களில் மீன்லாம் இருக்குது, அங்கெல்லாம் பொரிய அரிசிலாம் வாங்கி போடுறோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் போகிறதுக்காக தான். அது விளையாட்டுக்காக யாரும் செய்கிறது கிடையாதுங்க. ஸோ அதே போல் அமாவாசையில் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. எல்லாம் வல்லவன் அவன் தான், எல்லாம் ஆக்கவும் செய்யக்கூடியவன், அழைக்கவும் செய்யக்கூடியவன். அவனை வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லை அப்படின்னா நீங்கள் அனுமன வழிபாடு செய்யலாம். பைரவருக்கு சந்தன காப்பு கூட நீங்கள் அலங்காரம் செய்து வழிபாடுகள் செய்யலாம்.
ஸோ அந்த அமாவாசையில் செய்யக்கூடாது அப்படின்னா கெட்ட பழக்கங்கள் எதையும் செய்யாதீங்க. அதே போல் யாரையும் வந்து துன்புறுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க, வார்த்தைகளால் நோகடிக்க வேண்டாம். யாரையும் அன்றைய தினத்தில் நம்ம அழுக வைக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கடைப்பிடிக்கணும். ஏன்னா இது முன்னோர்களுக்குரிய நாள். அவங்களுக்கே உரிய நாளில் அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தணும். அதே மாதிரி தாங்க அமாவாசையில் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயும் வெளியில் பயணங்கள் வந்து செய்ய வேண்டாம். ஏன்னா வழியில் ஏதாவது சிக்கல்கள் வந்து ஏற்பட்டுடலாம். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ இந்த பதிவில் அமாவாசையை பற்றி நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் சிம்மராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடுவோம். சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசை முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு டைட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போது உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய தொடக்கமாகவும் இருக்கும். அற்புதமான வழிகளும் வந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல புதிய தொடக்கம், நியூ பிகினிங்ஸ். அமாவாசை அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு சுழற்சியினுடைய முடிவையும் புதிய விதை விதைப்பதையும் குறிக்கக்கூடியது. உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல மேச ராசியில் தான் நிகழப்போகுது. ஸோ நீண்ட நாளாக உங்களுக்கு என்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்களோ அது வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நீண்ட நாளாக திட்டங்கள் வச்சுருக்கீங்க, இல்லை தள்ளி போயிட்டே இருக்குது இந்த காரியம் அப்படின்னு சொல்கிறவங்க இனி இதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது, இப்போயும் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் அமாவாசையில் செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் சூரியன் வேறு உச்சம் பெற்று இருப்பார். ஸோ உங்களுடைய ஆளுமை திறன் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா அமாவாசை இருளை வந்து குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை கண்டிப்பாக யோசிக்கணும். அதுதான் நல்லது. அவசரப்பட்டு எந்த வாக்குறுதிகளையும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். கவனமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கணும். ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே கோபம் அப்படின்றது அதிகமாக வரும். இந்த கோபம் அதிகமாக இருக்குது, கோபத்தினுடைய அதிகாரம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ அமாவாசை சமயத்தில் தேவையில்லாத கோபங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க. பிடிவாத உறவுகள்லாம் சிக்கல்கள் வந்து வர மாதிரி இருக்கும். அதனால் பிடிவாதம் பிடிக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் இந்த டைமில். அப்படி இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் நினைக்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கோபம் வந்தாலும் பரவாயில்ல, சண்டை போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி செய்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஒரு கட்டத்தில் மன அழுத்தத்தை கொடுத்துடும், உடலில் சோர்வுகளை கொடுத்துடும். உங்களுடைய மனசுக்கும் சக்தி இருக்காது, உடலுக்கும் சக்தி இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு சிம்மராசிக்காரங்க நீங்கள் உங்களுடைய மனசுக்கும் சரி உடலுக்கும் சரி வேலை கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு அமைதியும் கொடுக்கணும், ஓய்வும் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா எதுவுமே வந்து சரியாக நடக்காது. அதனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளானது இந்த அமாவாசையில் உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட பணமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கைக்கு இருக்கும். ஸோ பணத்துக்கெலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள்லாம் ஒன்றும் ஏற்படாது. ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் அமாவாசை தினங்களுக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களும் எளிமையான வழிபாடுகளும் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் செய்யும் பொழுது தெரியாமல் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் கூட உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பரிகாரங்கள் அப்படின்றது நாமே செய்துக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு முயற்சி தான். ஸோ எதுவும் வந்து நமக்கு வந்து ஆயிடக்கூடாது, இல்லை நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு, நம்மளுடைய நலம் விரும்பிகளுக்கு, நம்மளுடைய அன்புக்குரியவர்களுக்கு அப்படின்றதுக்காக தான் நம்ம பரிகாரங்கள் செய்கிறோம். நம்ம அப்போ செய்யக்கூடிய அந்த பரிகாரங்கள், குலதெய்வ வழிபாடுகள் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது எல்லாமே நம்மளுடைய நலனுக்காக தாங்க. இந்த குலதெய்வம் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய குலத்தை காக்கும் தெய்வம். குலம் வளைய தலைக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய ஆசி கண்டிப்பாக இருக்கணும். குலதெய்வத்தினுடைய ஆசி எங்கே இல்லையோ அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, குடும்ப விருத்தி இல்லாமல் போகிறது, வருமான பற்றாக்குறை, என்ன சம்பாதித்தாலும் கையில் காசு தங்காது. ஸோ உடல்நலத்தில் அடிக்கடி பாதிப்புகள் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் காரண காரியங்களே தெரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசி அப்போ இல்லை அப்படின்னு அர்த்தம். அவங்களுடைய ஆசி கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய மனம் குளிரும்படி நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்யணும். குலதெய்வ கோவிலுக்கு போகணும், வழிபாடுகள் செய்யணும். குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் வீட்டில் இருந்து கூட விளக்கு ஏற்றலாம். ஆனால் கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கோவிலுக்கு போய் நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க. கோவிலுக்கு போக முடியாதவர்கள் நீங்கள் வீட்டில் இருந்து செய்துக்கோங்க. ஸோ வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும் நல்லது தான். அது உங்களுடைய தடைகளை எல்லாத்தையும் நீக்கி கொடுக்கும். அதே போல் தானங்கள் செய்கிறது, ஏதோ ஒரு தானம் உங்களால் முடிந்தது. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்றது எதுக்காக, அந்த நேரத்தில் அந்த பசியை ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்கள் நிச்சயம் செய்யணும். அதாவது தாகமாக இருக்கட்டும் அல்லது பசியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் போக்குறது ரொம்ப நல்லது. இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. இல்லைனா கருப்பு எள் கலந்த உணவை காகத்துக்கு வந்து வைங்க. இதெல்லாம் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ கட்டாயமாக சிம்மராசினியர்கள் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த அமாவாசைக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஆட்டமே பார்த்திங்கன்னா ஆரம்பமாக போகுதுங்க. ஸோ அது ஒவ்வொருத்தரை பொறுத்தும் உங்களுக்கு தேவையான
ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுதா அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்க போகுதா அப்படின்றது அந்த சூழ்நிலைகளை பொறுத்து நிச்சயம் நடக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அமாவாசைக்கு அப்புறமா சிம்மராசி நேயர்களுக்கு நடக்க போகுது. பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த பதிவில் சிம்மராசி நேயர்களே, நீங்கள் அமாவாசைக்கு அப்புறமா எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடியது தாங்க. அதனால் மறக்காமல் செய்து பாருங்கள். அந்தந்த காலகட்டங்களில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையறதுக்கு இந்த பரிகாரங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.